இந்த ரோட்ல 40 பரவாயில்லடா. இருடா நான் பாக்குறேன்டா. ஆமாண்டா பெண்ட் ஆயிடுச்சுடா. இங்க இது பாரு. ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணது நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் பைபாஸே இதுதான். ஹே ஜிஆர், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பயணம் எதை நோக்கி இருக்க போது பார்த்தீங்கன்னா பூப்பாறை. ஸோ பூப்பாறை எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க, வேறு எங்கேயுமே கிடையாது, நம்ம கேரளாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ராமேஸ்வரம் டு கேரளாவில் தான் வந்துட்டு பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இதுக்கு மாதிரி ராமேஸ்வரம் வீடியோ யாராச்சும் பார்க்கலாம், மேலே கார்டு தரேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பில் சிம்பிள் ஆளில் பிடிச்சிக்கோங்க. சரி வாங்க, வெயிட் பண்ணுமா, வீடியோக்குள்ளே போடலாம். ஜிஆர், ஒரு வழியாக ராமேஸ்வரம் டு கேரளா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேரெக்டாக கேரளா போய்ட்டு அங்கே ஒரு போட்டிங் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த போட்டிங் தான் போகிறதான்னு சொல்லிட்டு மெயினாக பிளான் பண்ணிட்டு கிளம்பியிருக்கோம். ஈவினிங்குள்ளே கரெக்டாக அங்கே போய்ட்டோன்னா போட்டிங் அட்டன் பண்ணுவோம். ஸோ காலைல 5 மணியாக கொஞ்சம் இருட்டாக இருக்கும் காய்ஸ். நான் அதனால் கொஞ்சம் வெளிச்சமானதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இருட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் காய்ஸ், ஆனால் இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு எதிரே பார்க்கல. கிட்டத்தட்ட வந்துட்டு அரை வருக்கு மேலே வண்டி ஓட்டுறோம். 5:40 ஆகிப்போச்சு. 5 மணிக்கு வண்டி எடுத்தது, 5:40 ஆகிப்போச்சு. இன்னும் வெளிச்சம் வரல. எதை நோக்கி போகிறோன்னே தெரியாமல் மேப்பை மட்டும் நம்பி போயிட்டுருக்கோம். சரி வாங்க போய் தான் பார்ப்போம். ஜிஆர், ஒரு வழியாக வெளிச்சம் வந்துருச்சு இந்த இடத்துக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வந்திருக்கு. ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுனேன். இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்பீட் போகுது வண்டி. ஏன்னா இருட்டுக்குள்ளே சுத்தமாக ஓட்டவே முடியல. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம். கிட்டத்தட்ட நம்ம கேரளாவில் அந்த பூம்பாறைக்கு வந்துட்டு 5 மணிக்குள்ளே போய் ஆகணும். ஏன்னா அங்கே வந்துட்டு போட்டிங் க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ 5 மணிக்குள்ளே அங்கே போகணும். அதுதான் நம்ம டார்கெட். அக்கா யாரையும் இந்த கண்ணில் பூச்சிருக்கா அப்படி இருந்தீங்க ஓரத்தில்? ஆமாம் எடு கண்டிப்பா. ஒரு பக்கம் இந்த வெளிச்சம் தான் நம்ம வாழ்க்கையில் விளையாடுதுன்னு பார்த்தா இந்த பூச்சிங்களும் சேர்ந்து விளையாடுது. கண்ணில் பூச்சி போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை வராக போராடி கண்ணில் போய் மாட்டிக்கிச்சு காய்ஸ். ஒரு அரை வராக போராடி இப்போ தான் வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்புறோம். எப்படி கிலோமீட்டர் ட்ராப் பண்ணியிருக்கோம்? இப்போ இப்போ வரையும் ஒரு 40 பண்ணிக்கோமா, அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏய், இந்த ரோட்டில் 40 பரவாயில்லடா. சார் ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர்னா கூட 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிக்கணும். நார்த் அடிச்சு போயிட்டு போகலாம். இது இன்னும் போவே ஆரம்பிக்கலாமா? போகலாம். இதான் நேஷனல் ஹைவே. அதான் ஃப்ரெண்டில் போ. நான் போகிறேன். இரு நான் போகிறேன். இரு இருடா நான் பார்க்குறேன்டா. இருடா. ஏய் என்ன பின்னாடிக்கு வரும்போது மச்சான், உனக்கு இந்த நான் சொல்கிறேன்ல, அதுக்கு தான் இந்த பேக்கை லக்கேஜ் ஏற்றாதரான்னு. எனக்கு வந்துட்டு கீழே உட்காந்துக்கும். இது தெரியுதா எங்கே இறங்கியிருக்குதுன்னு? எனக்கு இது கீழே இறங்கிடும். இப்போ போகிற போல உடனே கூட செய்யலாம். அதனால தான் இந்த லக்கேஜ் என் மேலே ஏற்றாத மச்சான் அப்படின்னு. பேக் கட்டாதுங்களா? பேக் கட் ஆகுதுடா. இது இறங்கி நான் காலைல வச்சமோ எங்கே இருந்துச்சு, இப்போ எங்கே இருக்குது பாரு, இறங்கியிருக்கு எனக்கு. அப்படியா? இதுதான் இப்போ இங்கே பாரு, இந்த ஷேக்கில் மேலே ஏற்றி பார்த்து தெரியும் மாமா. இந்த ஷேக் இல்லை மாமா, உனக்கு புரியுதா? பேக் ஷேக் கிடையாது. இங்கே பாரு, இங்கே வாங்க. சரி சரி. அப்போ இது இது பெண்ட் ஆகுதுன்றியா? அது பெண்ட் ஆகுது, புரியுதா? ஆமாண்டா பெண்ட் ஆயிடுச்சுடா. இங்கே இது பாரு. என்னன்னு தெரில ஜிஆர், சோதனை மேலே சோதனை. பின்னாடி வந்துட்டு அந்த பேகு ஒரு பேக் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏற்றனால வெயிட்டில் அமுங்கி பின்னாடி நம்ம அந்த டைல் லைட் வரும்ல, அதில் உட்காந்து டைல் லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கி உடைய ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுன்னு தெரில. இன்னொரு பேக்கை வந்துட்டு கழட்டி இன்னொரு வண்டிக்கு மாற்றிட்டு இப்போ மறுபடியும் கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எத்தனை சோதனை வந்தாலும் நம்ம டேரெக்டாக அங்கே போய் சேர்றோம். கேரளாவில் போட்டிங் போயே ஆகிறோம். நம்ம போயிட்டுருக்கோம்ல, அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஊரில் வந்துட்டு மாட்டு ரேஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாட்டு பந்தயம் விடுவாங்கள்ல, எல்லா மண்டியும் சேர்ந்து. நான் அது வரைக்கும் வந்துட்டு டிவியில் தான் பார்த்துருக்கேன். இதான் வந்துட்டு ஃபஸ்ட் வாட்டி நேரில் பார்த்தேன். ஸோ இந்த ரேஸை வந்துட்டு ஒரு வீடியோ தனியாக ஒரு கவரேஜ் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு யாராச்சும் போய் பார்க்கலாம், மேலே கார்டு தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என் லைஃப்பில் நான் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி லைவாக வந்துட்டு ஒரு ரேஸ் நடக்கிற இடத்துல நின்று ரேஸை வந்து பார்த்துட்ருந்தேன். ஜிஆர், என்ன மாதிரி நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி ரேஸ் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எஸ்ன்னு போடுங்க. அப்படி இல்லையா, நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னு சொன்னால் நோன்னு சொல்லிட்டு போடுங்க. நான் அதேமாதிரி அந்த வீடியோவோட லிங்க் மேலே வந்துட்டு கார்டு தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அது இந்த வீடியோ கமெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு ஹார்ட்டின் போடுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் அந்த வீடியோவில் போய் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
பதறாதீங்க guys. வேறு ஒன்றும் கிடையாது. தண்ணி கேனில் தண்ணி காலி ஆகி போச்சு. ஸோ இங்கே ஒரு பைப்பை பார்த்தேன், வேகமாக கத்தி வண்டி நிப்பாட்டினான். நானும் முதல்ல ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இருந்துச்சு மச்சான் தண்ணி இருக்குடா, தண்ணி பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டி தண்ணி பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். சரி வாங்க மறுபடியும் நம்மளும் கிளம்புவோம். நாங்களும் ரொம்ப நேரமாக சாப்பிட நிப்பாட்டலான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஜியா. ஆனால் எங்கேயுமே வந்துட்டு கடையே கிடையாது. இது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கிராமத்து வழியாகவே போச்சு. நாங்கள் பைபாஸ் வழியாக போல் ஒரு கிராமத்து வழியாகவே மேப் வந்து காமிச்சு நைட் நேரத்தில் இருட்டில் உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுலேயே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த ஊருக்குள்ளே வந்தனால தான் வந்துட்டு அந்த மாட்டு பந்தயம் பார்க்க முடிஞ்சிச்சு. அது ஒரு நம்மளுக்கு ப்ளஸ் தான். எங்கே போய் எப்போ போய் சாப்பிட போகிறோன்னு தெரில. போயிட்டுருக்கோம் ரொம்ப நேரமாக. எங்கேயாச்சும் ஹோட்டலில் கிடைக்குமான்னு தேடி. ஓகே பார்ப்போம், வாங்க போவோம். காய்ஸ் நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு பைபாஸே இது தான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி ரூட் வழியாக வந்தோம். பாண்டிச்சேரி ரூட் வழியாக வந்து உள்ள லோக்கலில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இப்போ இங்கே கேரளா கிளம்பும் போது இதேமாரி ஊருக்குள்ளே இப்போ வந்தோம்ல அந்த ஊருக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு பைபாஸ் இது தான். நாங்கள் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் மனசுக்குள்ளே இன்பமாக இருக்குது ஏன் இருக்குது. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டி இப்போ தான் நம்ம கேரளாக்குள்ளேயே ரீச் ஆக போகிறோம். இன்னும் கேரளாலேருந்து பூப்பாறை தூரம் உள்ளே போனோம். ஆனால் இப்போ தான் நம்ம கேரளாக்கிட்டே ரீச் ஆக போகிற வழியில் ஒரு ஓடையை பார்த்துட்டு அதுக்குள்ளே இறங்கியான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டி இறங்கியாச்சு கைஸ். நம்ம வேறு வந்துட்டு SJ6 லெஜண்ட் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வாட்டர் கேஸ் போட்டு நான் இன்னும் அதை யூஸ் பண்ணல. சரி ஒரு இல்லையா வாட்டர் கேஸ் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு குதித்து ஒரு செம்ம அலப்புற வீடியோ பாருங்களேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு பிடிச்சது ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் ஷாட்டில் போயிட்டு வீடியோ எடுத்து தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். அப்படியே உள்ள போயிடும். உங்ககிட்ட உள்ள போயிடு. உள்ள போயிட்டு வெளியே சரியா? ரெடி 3 2 1 go. ரெடி 3 2 1 அப்படியே உள்ள போ. அடுத்த தண்ணி உள்ள போ. ஜியா நம்ம எடுக்கிற வீடியோவில் வந்துட்டு சில வீடியோ வந்துட்டு நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட்டு. அதில் அப்படியே அந்த சாங்கோட வைப் பண்ணி பாருங்களேன். எந்தளவுக்கு ஃபன் பண்ணி எந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த தண்ணியில். ஜிஆர் இதுக்கப்புறம் ஒரு ஃபன்னான ரீல்ஸ் பண்ணோம். அந்த ரீல்ஸையும் இதோட ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்கே பிடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாற்ற வேணாம், நான் எனக்கு ஜிஆர் தண்ணிக்குள்ளே செம்மாட்டகம் செம்ம வைப்பாக போச்சு. நாங்கள் எதுக்குன்னு வந்தோன்றதே மறந்துட்டு தண்ணியை பார்த்தோன்னா இறங்கி செம்மாட்டகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெயிலில் வர வந்தோமா, அதுக்கும் அந்த தண்ணிக்கும் மேலே ஏறதுக்கே மனசு இல்லை. அப்புறம் 5 மணிக்கு அங்கே மூடிடுவாங்க, அதுக்குள்ளே சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தினால அந்த தண்ணியை மேலே ஏறணும். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இங்கே உள்ளே வந்தோன்னா பயங்கர டிராஃபிக் கைஸ். கேரளாக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், ஆனால் டிராஃபிக்காக இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் வர கம்மியாக இருக்க போகிறோம். எங்காச்சும் பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி போகணும். ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் கூப்பிட்டு போகிறாங்க போய்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் ஆனால் வந்த பாடு கிடையாது. இந்தா வந்துருச்சுன்றானுங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஊருக்குள்ளேயே மேலே டாப்பில் ஏறுது, திருப்பி டவுன் இறங்குது, மேலே டாப் ஏறுது, திருப்பி டவுன் இறங்குது. அந்த மாதிரியே போயிட்டுருக்கு கைஸ் ரூட்டு. ஜிஆர் ஒரு வழியாக நம்ம சாதிச்சிட்டோம். இப்போ மைண்டுக்குள்ளே ஓடுற பாட்டுனா தெரியுமா, நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த சாங் தான் ஓடிட்டுருக்கு. ஐயோ எப்பா கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ட்ராவலு. வர வழி ஃபுல்லாக ஊர் சைடில் மாட்டினார், ரொம்ப முடியல கைஸ். ஒரு வழியாக எப்படியோ கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த பூப்பாறை.
ஸோ பூப்பாறைன்னா இங்கே வந்துட்டு ஃபேமஸ்னா போட்டிங் தான். போட்டில் இங்கேருந்து போயிட்டு ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்களாம். அங்கே வந்துட்டு கடல் வந்துட்டு ஒன்று கலக்குமா. அதுதான் இங்கே வந்துட்டு ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கோம். யாராவன் கௌஷிக்கு? இங்கே கேரளாவில் வந்துட்டு பயங்கரமாக ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை கைஸ். நம்ம ஊரில் எப்படி வந்து ட்ரைவ் பண்ணி எப்படி ஓட்டுறாங்களோ அதே மாதிரி இங்கே கேரளாலேயும் நிறையா பிள்ளைங்க இருக்காங்க. பயங்கரமாக ஓட்டுறாங்க. வர வழி ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஒரு பஸ்ஸுக்காரன் அவனையும் ஏற விட மாட்டேறான், என்னையும் ஏற விட மாட்டேறான். ஐயோ 8 போட்டுட்டு போயிட்டு இருந்தான். ஒரு வழியாக அவங்கிட்ட தப்பிச்சு தான் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ஒரு நல்ல நியூஸ் காது கேட்டுச்சு. ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம்டா அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ வீடியோ லென்த்தாக போனாலும் நம்ம இதோட வீடியோ கட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அங்கே போய் எவ்வளோ ரேட் பேசி போட்டிங் போனோம், என்ன ஆச்சு ஏதாச்சு, அங்கே போய் லாஸ்ட்டில் அந்த கடலை போய் பார்த்தோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் சிம்பிள் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி பயங்கரமான கண்டென்ட் போட்டுருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் என்னால் அது முடியும். நம்ம 1K அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சப்ஸ்கிரைபு. ஸோ தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காண்டா போய் வீடியோ பாருங்கடான்னு சொல்லுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டாட்டா, பை, லவ் யூ guys. See you on next video.